ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பக்ரீத். இன்னைக்கோட பக்ரீத் திருநாள். பக்ரீத்தோட ஹிஸ்டரியை பற்றி நம்ம பார்ப்போம். பக்ரீத்னா உண்மையான பெயர்னா தியாக திருநாள் தான் உண்மையான பெயர். இது வந்து இஸ்லாமியர்களுடைய கேலண்டர்ல 12வது மாசத்துல 10வது நாளா கொண்டாடப்படுது. இது வந்து சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈராக், இப்ப இருக்கிற ஈராக் இடத்துல வந்து இஸ்லாமியர்களா, கடவுளின் தூதரான இஸ்லாமியர்களா நம்பப்படுகிறது தான் இந்த இப்ராஹிம். இப்ராஹிமுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. உடனே அவர் என்ன பண்ணாரு, 2வது ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சாரு. அந்த பொண்ணோட பேர் வந்து ஆசிராங்கிற 2வது மனைவியை முடிச்சு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை தான் இஸ்மாயில்ங்கிறவர் தான் இப்போ இருக்கிற இஸ்மாயில் வழியாக வந்தவர் தான் இப்போ இருக்கிற அரபியர்கள் அப்படின்னு இஸ்லாமியர்களாம் நம்பப்படுறாங்க. இந்த இஸ்மாயில் வந்து என்ன பண்றாரு, பாலியல பருவத்துல வரும்போது அவங்க வந்து நீங்க வந்து பலியிடணும் அப்படின்னு வந்து கடவுள் வந்து இப்ராஹிமுக்கு வந்து சொல்லிட்டாங்க. உடனே இப்ராஹிம் என்ன பண்றாங்க, அவங்க வந்து உண்மையை வந்து கடைபிடிக்கிறவங்க. அவங்களும் சரின்னு சொல்லி என்ன பண்றாங்க, தங்களுடைய மகனான இஸ்மாயிலை கொண்டு போய் பலியிட போறாங்க. பலியிட போகும்போது கடவுள் வந்து வான தூதர்களை அனுப்பி, வான தூதர்கள் வந்து ஜிப்ரயில் என்ற வான தூதரை அனுப்பி என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து பலியிட வேண்டாம், இஸ்மாயில பலியிட வேண்டாம், அதுக்கு பதிலாக ஒரு ஆடை வந்து பலியிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இப்ராஹிமுக்கு ரொம்ப சந்தோஷம். இஸ்மாயில பலியிடாம ஒரு ஆடை வந்து பலியிட்டாரு. இதுதான் வந்து இப்ராஹிம் வந்து உண்மையா நடந்ததுனால இது வந்து நம்மளுக்கு என்னது, அந்த நாளை வந்து தியாகமா ஒரு தியாகத்தை பண்றதுனால இது வந்து தியாக திருநாள். அதாவது என்னது, பக்ரீத் தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். இஸ்லாமியர் வந்து இதை வந்து பக்ரீத் தான் செலிப்ரேட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எனக்கு பக்ரீத்துக்கு எந்தெந்த வீட்டுல இருந்து மட்டன் கொடுத்தாங்க, எந்தெந்த வீட்டுல இருந்து பிரியாணி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. மேக்சிமம் எங்களுக்கு பக்ரீத்துக்கு வந்து மட்டன் கறியா வந்து கொடுப்பாங்க எங்களுக்கு. இது மாதிரி அது இன்னொன்று வந்து ரம்ஜான் பண்டிகை அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு வந்து பிரியாணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை எங்களுக்கு பக்ரீத்துக்கு வந்து பக்கத்து வீட்டில இருந்து முஸ்லீம் அந்த சேர்ப்பு வந்து இருக்குங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து மட்டன் வந்து கறியா கொடுத்தாங்க. சில பேர் எங்களுக்கு சிக்கன் பிரியாணியும் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா போச்சு இந்த நாள். ஆனால் இந்த பக்ரீத்தோட ஹிஸ்டரியையும் நெய்பர்ஸோட அன்பையும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் சொல்லியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.